உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாம திருவிழாக்கள்ல ரொம்ப சந்தோஷமா வெடிக்கிற வெடிகளோட டெம்பரேச்சர் வந்து சுமார் 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். சத்தம் கூட 122 டெசிபிள்ஸ் தாண்டும். ஆமா, நிஜமாவே அது ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு தான். ஆனா அதே பிரம்மாண்டமான வெளிச்சத்தை ஒரு சூடான காஃபியோட டெம்பரேச்சர்ல துளி கூட சத்தமே இல்லாம உருவாக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவா? அது கேக்குறதுக்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. ஆனா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, நிஜம். வணக்கம் buddies. இன்னைக்கு காலை நேரத்துல ஒரு செம்ம ஹை எனர்ஜியோட இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஹலோ எவ்ரிவன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான டாபிக்ஸ் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களை சுத்தி நடக்கிற ரொம்ப முக்கியமான ஹாட் நியூஸ். அதாவது மொபைல் கேமிங்க்கு வந்திருக்கிற புது ரூல்ஸ், திருச்சூர் பூரம் திருவிழாவில் நடந்த வெடி விபத்து, 8th பே கமிஷன், திடீர்னு ஏறும் ஃப்ளைட் டிக்கெட் விலை. அப்புறம் கிளைமேட் சேஞ்ச். எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் பார்க்க தனித்தனி நியூஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு செம்மையான கனெக்ஷன் இருக்கு. அதுதான் இதுல ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம். நீங்க சொன்ன இந்த டாபிக்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில இருந்தாலும் இது எல்லாத்துக்கு பின்னாலும் வந்து சர்வைவல் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஆழமான தீம் இருக்கு. சர்வைவல் அண்ட் சிஸ்டம்ஸா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஒரு பெரிய சிஸ்டம்குள்ள மனிதர்கள் தங்களோட சர்வைவல்காக எப்படி போராடுறாங்க, அதே சமயம் அந்த சிஸ்டம் தன்னை நிலைநிறுத்திக்க என்னென்ன புது ரூல்ஸ் கொண்டு வருது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போற கோர் விஷயம். உட்காந்து நண்பர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அலசுற மாதிரி தான் இந்த டீப் டைவ் இருக்க போகுது. சூப்பர். சோ முதல் டாபிக் என்ன இன்னைக்கு? முதல் மேட்டர் வந்து மொபைல் கேமிங் தான். இந்தியாவில் இப்போ 591 மில்லியன் ஆன்லைன் கேமர்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம மக்கள் தொகையில 40% பேர். இதோட ரெவென்யூ மட்டும் $3.8 பில்லியன் டேட்டா சொல்லுது. வாவ், தி நம்பர்ஸ் ஆர் ஸ்டாகரிங் இல்லையா? 2025 நிலவரப்படி உலகத்துல இருக்கிற மொத்த கேமர்ஸ்ல 20% நம்மாளுங்க தான். செம்ம நம்பர் அது. ஆமா, இது முழுசா ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் கேமிங் மார்க்கெட்டா மாறிடுச்சு. இந்த அசுர வளர்ச்சியை பார்த்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மே 1 முதல் சில புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. புது ரூல்ஸா? ஆமா, இதுக்காக OGAI, அதாவது ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புது ரெகுலேட்டரை உருவாக்கியிருக்காங்க. கொஞ்சம் இருங்க, இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த OGI என்ன பண்ண போறாங்க? நம்ம மொபைல்ல இருக்கிற எல்லா கேம்ஸுக்கும் தடை போட போறாங்களா என்ன? இல்லவே இல்ல. அங்கதான் அரசாங்கம் ரொம்ப ஸ்மார்ட்டா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா? அதாவது நீங்க சும்மா விளையாடுற சோஷியல் கேம்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த ப்ரையர் ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை. ஆனா Dream11, வின்சோ, போக்கபாசி மாதிரி ரியல் மணி கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பணத்தை வைத்து விளையாடும் கேம்ஸ. ஆமா ஆமா, நிறைய விளம்பரம் கூட வருமே. கரெக்ட். அதை மட்டும்தான் அவங்க குறி வைக்கிறாங்க. ஸ்கில்ஸை வச்சு விளையாடுற கேம்ஸ்க்கும் காசை வச்சு விளையாடுற கேம்ஸ்க்கும் இடையே ஒரு தெளிவான கோட்டை வரையறாங்க இப்போ. அடுத்து நம்ம பார்க்க போற மேட்டர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்லா. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட்ல இத்தனை லட்சம் பேர் விளையாடும் போது இந்த ரியல் மணி கேம்ஸ் அவங்க எப்படி கண்காணிக்க முடியும்? ஒரு ஸ்ட்ரிக்ட் PT மாஸ்டர் நம்ம ஸ்கூல் பேக்கை செக் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா செக் பண்ண முடியுமா என்ன? இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், அதான் இங்க ஹைலைட். அவங்க வந்து நேரடியா போய் ஒவ்வொரு கேமையும் கண்காணிக்கல. அதுக்கு பதிலா பேங்க்ஸ் மற்றும் பேமெண்ட் கேட்வேஸை ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட் கீப்பர்ஸா மாத்திட்டாங்க. ஓஹோ, கேட் கீப்பர்ஸா? எப்படி ஒர்க் ஆகும் இது? சிம்பிள். OGI கிட்ட ஒரு கேம் ரெகுலேட்டரி ஸ்டேட்டஸ் வாங்கியிருந்தா மட்டும்தான் அந்த கேமுக்கான பணப்பரிவர்த்தனைகளை பேங்க் ப்ராசஸ் பண்ணும். அவங்க அப்ரூவல் இல்லையா, பேமெண்ட் அப்படியே பிளாக் ஆயிடும். ஆஹா, இது செம்ம மூளை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு இல்லீகல் பார்ல சரக்கு அடிக்கிற ஒவ்வொருத்தரையா பிடிக்காம அந்த பில்டிங்க்கு போற தண்ணி கனெக்ஷனையே கட் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. காசு போற வழியே அடைச்சிட்டா அந்த கேம் தானா நின்னுட போகுது. ஆனா இதுல ஜென்யூனா விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? காசு மாட்டிக்குமே. அதுக்காகவே ஒரு 2 tier கிரீவன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பிளாட்ஃபார்ம் லெவல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அங்க தீர்வு கிடைக்கலனா நேரா OGI கிட்ட எஸ்கலேட் பண்ணலாம். ஓகே, டைம் லிமிட் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா. கம்ப்ளைண்ட் வந்த 90 நாட்களுக்குள்ள டிஜிட்டல் மோட்ல விசாரணை முடிக்கணும்னு சட்டம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுது. சூப்பர். முக்கியமா ஏஜ் வெரிஃபிகேஷன், டைம் லிமிட்ஸ், அப்புறம் டேட்டா லோக்கலைசேஷன். அதாவது இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட டேட்டா எல்லாமே இந்தியாக்குள்ள இருக்கிற சர்வர்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே யூசர்ஸை பாதுகாக்கிற ஒரு சர்வைவல் மெக்கானிசம் தான். டிஜிட்டல் சிஸ்டம்ல காசை பாதுகாக்கிறது பத்தி பார்த்தோம். ஆனா பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்ம உயிரே பாதுகாக்கிற ஒரு சிஸ்டமை பத்தி அடுத்து பார்ப்போம்.
சொல்லுங்க. ஏப்ரல் 2026ல கேரளாவின் திருச்சூர் பூரம் திருவிழாக்கு சில நாட்களுக்கு முன் ஒரு ஃபயர் கிராக்கர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நடந்த வெடி விபத்துல 14 பேர் பலியாயிட்டாங்க. ரொம்ப சோகமான விஷயம் அது. ஆமாங்க. போன வருஷம் இதே திருவிழாவுல அந்த பிரம்மாண்டமான வெடி சத்தம் தாங்காம ஒரு யானை மிரண்டு ஓடி 42 பேரை காயப்படுத்தியிருக்கு. This raises an important question. நம்ம கொண்டாட்டங்கள் எப்போ இன்னொரு ஜீவனுக்கு ஆபத்தாக மாறுது அப்படின்னு நாம யோசிக்கணும். கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள், குறிப்பா NICU இருக்கிற சைலன்ட் ஜோன்ஸ்ல 40லிருந்து 50 டெசிபல்ஸ் தான் அதிகபட்ச சத்தம் இருக்கணும்னு ஆம்பியன்ட் நாய்ஸ் கைட்லைன் சொல்லுது. ஆனா நம்ம ஊர் திருவிழாக்கள்ல கேரளா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட டேட்டா படி திருவிழாக்கள்ல வெடி சத்தம் 122.4 டெசிபல்ஸ் வரை போகுதாம். மை காட், 122 டெசிபல்ஸா? ஆமா, WHO என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல காற்று மற்றும் நீர் மாசிற்கு அடுத்தபடியா மனிதர்களை பாதிக்கிற 3வது மிகப்பெரிய என்விரான்மெண்டல் த்ரெட் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் தான். அப்போ அந்த யானை மிரண்டதுல தப்பே இல்ல. இதுக்கு என்னதான் மாற்று வழி? நம்ம ஊர்ல சத்தமே இல்லாத வெடிகள் சாத்தியமா என்ன? கண்டிப்பா சாத்தியம். அதான் கோல்டு ஸ்பார்க் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரண வெடிகள் வெடிக்கும் போது சுமார் 1200 டிகிரி வெப்பம் உருவாகும். அதனாலதான் அவ்ளோ சத்தம், தீக்காயம் எல்லாம் வருது. கரெக்டா? ஆமா. ஆனா இந்த கோல்டு ஸ்பார்க் கேனியன்ஸ் வெறும் 60லிருந்து 100 டிகிரி வெப்பத்துல தான் வேலை செய்யும். இதுல எக்ஸ்ப்ளோசிவ் கம்பஷன் அப்படிங்கிற வெடிக்கும் தன்மையே கிடையாது. ஒரு நிமிஷம், அது எப்படி வெடிக்காம வெளிச்சம் வரும்? அதோட மெக்கானிசம் என்ன? இதுல டைட்டானியம் மற்றும் ஜிர்கோனியம் போன்ற ஃபைன் மெட்டல் அலாய் பவுடரை பயன்படுத்துவாங்க. ஒரு சின்ன மிஷின் அந்த பவுடரை காற்றில் வீசும்போது அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கும். ஓஹோ. பார்க்கறதுக்கு அப்படியே பெரிய வானவேடிக்கை மாதிரி இருக்கும். ஆனா சத்தமும் வராது, சுடவும் சுடாது. கவனிங்க கைஸ், இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு ரியலிஸ்டிக் கேள்வி நான் கேக்குறேன். நம்ம ஆளுங்களுக்கு காதடைக்கிற சத்தம் இல்லனா தீபாவளி திருவிழா ஃபீல் வருமா? அது ஒரு பெரிய மைண்ட் செட் ப்ராப்ளம் தான். ஆமா, ஒரு பக்கம் ட்ரெடிஷன், இன்னொரு பக்கம் சேஃப்டி. இது நிஜமாவே நம்ம ஊர்ல செட் ஆகுமா? இது ஒரு ரொம்ப வேலிடான பாயிண்ட். நீங்க காலமா ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டமை ஒரே நாள்ல மாத்த முடியாது. அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேஸ்ட் ஷிஃப்ட் தேவை. ஃபேஸ் ஷிஃப்ட்னா படிப்படியா மாத்துறதா? ஆமா, டெல்லி மாதிரி மதிக மாசடைந்த நகரங்கள்லயும் திருச்சூர் பூரம் மாதிரி ஹை ப்ரொஃபைல் ஈவெண்ட்ஸ்லயும் இதை ஒரு பைலட் ப்ராஜெக்டா முதல்ல கொண்டு வரணும். இப்போதைக்கு இந்த டெக்னாலஜி இந்தியாவுல அதிகமா உற்பத்தி ஆகிறது இல்ல, வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். அப்போ கண்டிப்பா காஸ்ட் அதிகமா இருக்குமே? கண்டிப்பா அதிகம்தான். ஆனா லோக்கலா மேனுஃபேக்சர் செய்ய ஆரம்பிச்சா மக்களும் பழகிடுவாங்க, காஸ்டும் குறைஞ்சிடும். நல்ல பாயிண்ட். ஓகே, சேஃப்டிக்காக ரூல்ஸ் மாத்துறத பார்த்தோம். ஆனா எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம டெய்லி தங்களோட சர்வைவல்காகவே போராடுற ஒரு கூட்டத்தை பத்தி அடுத்து பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். சமீபத்துல நொய்டாவுல தொழிலாளர்கள் பெரிய அளவுல போராட்டங்கள் பண்ணாங்க. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இந்தியாவோட மொத்த ஒர்க் ஃபோர்ஸ்ல 90% பேர் இன்ஃபார்மல் செக்டர்ல தான் இருக்காங்க. ஆமா, 90%. எந்த ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ரிட்டன் கான்ட்ராக்ட், PF, ESI மாதிரி எந்த சோஷியல் ப்ரொடெக்ஷனும் இல்லாம தான் இவங்க வேலை பார்க்கறாங்க. இத கேட்டாலே கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப கனமான விஷயம். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா மும்பை, அகமதாபாத் நகரங்கள்ல டெக்ஸ்டைல் மில்ஸ் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் இருந்துச்சு. அங்க வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. அதாவது காலையில வேலைக்கு போனா மாசம் சம்பளம் வரும்னு ஒரு கேரண்டி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஆனா 90கள்ல நடந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் அந்த ஃபார்மல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெல்ல மெல்ல அழிஞ்சிடுச்சு. இன்னைக்கு அர்பன் சென்டர்ஸ் எல்லாமே ஒரு சர்வைவல் எக்கானமியா மாறிடுச்சு. ஒரு நிமிஷம், இந்த சர்வைவல் எக்கானமினா என்ன? இத கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு சிட்டினா அங்க பெரிய ஃபேக்டரி இருக்கும், ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி நடக்கும். ஆனா இப்போ நகரங்கள்ல அந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இல்ல. பின்ன வேற என்ன நடக்குது? அதுக்கு பதிலா ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் டெலிவரி, ஸ்ட்ரீட் வெண்டிங், செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரியான வேலைகளை சுத்தியே இந்த எக்கானமி இயங்குது. இதை தான் சோஷியல் ரீப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்றாங்க. ஓ. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செஞ்சுக்கிட்டு தங்களோட உயிரோட்டத்தை தக்க வச்சுக்கிறாங்க. நகரத்துல இருக்கிற ஏழைகள்ல 40% பேர் ஸ்லம்ஸ்ல தான் வாழ்றாங்க. அவங்க சம்பாதிக்கிற குறைவான பணத்துல பாதிக்கும் மேல வீட்டு வாடகைக்கே போயிடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீடியோ கேம்ல அடிப்படை ஆயுதங்கள் கூட இல்லாம, டெய்லி எந்த எக்ஸ்ட்ரா லைஃப்ஸும் இல்லாம வெறும் சர்வைவல்காகவே ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. அரசாங்கம் இத கவனிக்கவே இல்லையா? அவங்கள பாதுகாக்க சிஸ்டம் இல்லையா?
அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்போ ஈஸ்ரம் போர்ட்டல் மூலமா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஒரு நேஷனல் டேட்டாபேஸ் உருவாக்குறாங்க. ஓகே. அப்புறம் PM ஸ்வாநிதி திட்டம் மூலமா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு சிறு கடன் கொடுக்கறாங்க. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 மூலமா எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை வருது? இதுல உள்ள பெரிய சிக்கல் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் மற்றும் வறுமையோட சைக்கிள். வறுமையோட சைக்கிள்னா டெட் சைக்கிள் பத்தி சொல்றீங்களா? ஆமா, நகரங்கள்ல தண்ணீர், கரண்ட், கேஸ்னு எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் கிட்ட பேங்க்ல அடமானம் வைக்க எந்த கொலாட்ரலும், அதாவது சொத்து இருக்காது. பேங்க்ல லோன் கிடைக்காதப்போ. கரெக்ட். அதனால அவங்க ஃபார்மல் பேங்க்ஸை அணுக முடியாம லோக்கல் மணி லெண்டர்ஸ் கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. வாங்கின கடனை கட்டவே திரும்ப உழைப்பாங்க. இது ஒரு அன்எண்டிங் லூப். இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் எந்த செக்யூரிட்டியும் இல்லாத இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், இன்னொரு பக்கம் ரொம்ப செக்யூரா இருக்கிற ஃபார்மல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸோட சிஸ்டம். வாங்க 8th சென்ட்ரல் பே கமிஷன் பத்தி பாப்போம். இது ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட். அரசாங்க வேலைனாவே வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் மாசம் ஆனா சம்பளம் வரும்னு ஒரு பேச்சு நம்ம ஊர்ல இருக்குல்ல. ஆனா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் பே அப்படின்ற கான்செப்ட் உள்ள வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, 8வது ஊதிய குழுவோட முக்கிய விவாதமே அதுதான். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் சும்மா வீணாகாம மக்கள் சேவைக்கு ஒரு டெவலப்மெண்டல் வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது புது ஐடியாவா? இல்ல, இது புது கான்செப்ட் இல்ல. 6th பே கமிஷன் அப்போவே PRIS, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆனா அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல மட்டும்தான் யூஸ் ஆச்சு. ஓஹோ. அப்புறம் 7th பே கமிஷன் அப்போ RFD, அதாவது ரிசல்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் டாக்குமெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகலையே. ஏன்? சிஸ்டம்ல என்ன பிரச்சனை? ஏன்னா RFPன்றது நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ல காப்பி அடிக்கப்பட்டது. இது மார்கரெட் தாச்சர் காலத்துல UKல கொண்டு வந்த கான்செப்ட். அரசாங்கத்தையும் ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி ரன் பண்ணணும்னு நினைக்கிற ஐடியா அது. ஓகே. அது ஏன் இந்தியால ஃபெயில் ஆச்சு? பொலிட்டிக்கல் ஓனர்ஷிப் இல்ல. முக்கியமா அந்த டார்கெட்ஸை ஆக்சுவல் பட்ஜெட்டரி ப்ராசஸ் கூட லிங்க் பண்ணல. சும்மா பேப்பரோட நின்னுடுச்சு. கொஞ்சம் இருங்க, இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். கார்ப்பரேட்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது ஈஸி. எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு ஈஸியா அளக்கலாம். ஆனா கவர்மெண்ட்ல FRDN ப்ரிப்பரேட் பண்ணுன்றது அதான் பெரிய கேள்வி. ஒரு கலெக்டரோட இல்ல ஒரு தாசில்தாரோட பெர்ஃபார்மன்ஸை எந்த நம்பர் வச்சு நீங்க அளவீங்க? அரசாங்கத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் ஒவ்வொரு அமைச்சரவை மாறும்போதும் மாறுமே. எக்ஸாக்ட்லி. இதுக்கு பேரு தான் மிஸ் டயக்னோசிஸ் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. கார்ப்பரேட் மெட்ரிக்ஸை அப்படியே கொண்டு வந்து கவர்மெண்ட்ல திணிக்க முடியாது. ஏன்னா அரசாங்கத்தோட நோக்கமே சமூக நலன்தான், லாபம் கிடையாது. கரெக்ட். இப்போ 7th பே கமிஷன்ல 18 லெவல்ஸ் மற்றும் 40 செல்ஸ் இருக்கு, அதாவது ஆனுவல் இன்கிரிமெண்ட்ஸ். 8th CPC என்ன பண்ணணும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா இந்த செல்ஸோட எண்ணிக்கையை குறைக்கணும். குறைச்சா என்ன ஆகும்? அப்போதான் நல்ல வேலை பார்க்கறவங்க வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்காம சீக்கிரமா அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகி போக முடியும். வெறும் சம்பளத்தை ஏத்தாம டான்ஜிபிள் ஸ்ட்ரக்சரல் இன்சென்டிவை உருவாக்கணும். புரியுது. சரி, கவர்மெண்ட் பட்ஜெட் எப்படி இருந்தாலும் நம்ம பர்சனல் பட்ஜெட்டை பதம் பார்க்குற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஃப்ளைட் டிக்கெட் ரேட்ஸ். ஆமா, அது ரொம்ப ஏறிடுச்சுல. ரொம்பவே. நீங்க சமீபத்துல இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல போட பார்த்திருந்தா தெரியும். ஆன் டைம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறி டிலேட், ரீஷெட்யூல்டுன்னு தான் அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வெஸ்ட் ஏஷியா போறதானா? ஆமா, குறிப்பா ஈரான் வார் பதற்றும். இதனால குளோபல் ஏவியேஷன் செக்டர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் டிஸ்ரப்ஷனை சந்திச்சிட்டு இருக்கு. விமானங்கள் அந்த வெஸ்ட் ஏஷியன் ஏர் ஸ்பேஸை தவிர்க்க வேண்டியிருக்கிறதால பெரிய டைவர்ஷன் எடுத்து சுத்தி பறக்க வேண்டியிருக்கு. லாங்கர் ரூட்ஸ்ல பறக்கறாங்களா? ஆமா, இதை லாங்கர் ரூட்ஸ்னு சொல்றோம். ஒரு விமானத்தோட ஆபரேட்டிங் காஸ்ட்ல 25% முதல் 40% வரைக்கும் ஃபியூல் செலவு தான். இப்போ ரூட் சுத்தி போறதால ஃபியூல் செலவு எகிரிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, மெயின் ரோட்ல சண்டை நடக்குதுன்னு டைவர்ஷன் எடுத்து சுத்தி போனா ஆட்டோமீட்டர் எங்கேயோ போயிடும்ல. அதுதான் இப்போ ஏர்லைன்ஸ்க்கும் ஆகுது. ஆனா இதுல இந்தியா ஏன் இவ்ளோ பாதிக்கப்படுது? ஏன்னா இந்தியாவோட ஏவியேஷன் ஜியோகிராஃபி அப்படி. ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கு போக நாம வெஸ்ட் ஏஷியன் காரிடோர்ஸ் தான் அதிகம் நம்பி இருக்கோம். ரூட் சுத்தி போறதால க்ரூ காஸ்ட் அதிகமாகுது, டர்ன் அரவுண்ட் டைம் அதிகமாகுது. ஓ, டபுள் அடி. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் மேல அதிக வரிகள் போடப்படுது. ஹை டாக்ஸேஷனா? ஆமா, ஏர்லைன்ஸால டிக்கெட் விலையை ரொம்பவும் ஏத்த முடியாது. ஏன்னா இந்தியா ஒரு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். சோ அவங்க லாபம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அப்போ இனிமே ஃப்ளைட்ல போறதே கஷ்டம்தானா? பட்ஜெட் ஏர்லைன்ஸ் எல்லாம் எப்படி சர்வைவ் ஆகுமா? இது ஒரு டெம்பரரி பிரச்சனை இல்ல, இதுவே ஒரு நியூ நார்மலாக மாற வாய்ப்பு இருக்கு. ஏர்லைன்ஸ் இனிமே சின்ன நகரங்களுக்கு விடுற லாங் ஹால் ரூட்ஸை கட் பண்ணிடுவாங்க. அட பாவமே.
ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இனிமே சும்மா நியூஸ்ல பார்க்குற விஷயம் அல்ல. அது ஏவியேஷனோட கோர் வேரியபிளா மாறிடுச்சு. ஏர்லைன்ஸ் இனிமே டைனாமிக் பிரைசிங் மற்றும் சினாரியோ பிளானிங்கை வச்சு தான் சர்வைவ் ஆக முடியும். குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம டிக்கெட் விலைய மாத்துது, ஆனா குளோபல் கிளைமேட் சேஞ்ச் நம்ம வாழும் இடத்தையே மாத்துது. டேட்டா பாத்தீங்கன்னா பகீர்னு இருக்கு. ஆமா, கிளைமேட் சேஞ்ச் டேட்டா ரொம்ப அலார்மிங்கா இருக்கு. 95 இருந்து 2024 வரைக்கும் இந்தியாவுல 430 எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதனால $170 பில்லியன் நஷ்டம். 1.3 பில்லியன் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கரெக்டான டேட்டா. இதனால தான் நேஷனலி டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்திருக்கு. என்ன ஷிஃப்ட் அது? முன்னாடி எல்லாம் கிளைமேட் சேஞ்சை எப்படி தடுக்கிறது, அதாவது மிட்டிகேஷன் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. அதாவது கார்பன் எமிஷனை குறைக்கிறது. ஆனா இப்போ பிரச்சனை வந்தாச்சு, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேரு அடாப்டேஷன். மிட்டிகேஷன் வெர்சஸ் அடாப்டேஷன். ஓகே, இதுக்காக நம்ம அரசாங்கம் நிஜத்துல என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க? நேஷனல் லெவல்ல NICRA, அதாவது நேஷனல் இன்னோவேஷன்ஸ் இன் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இது விவசாயிகளை கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சருக்கு தயார்படுத்துது. ஓகே, ஸ்டேட் லெவல்ல? ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் ரொம்பவே சிறப்பானது. ஆனா பிராக்டிகலா சொல்லுங்க, ஒரு ஊரை எப்படி கிளைமேட் ரெசிலியன்ட்டா மாத்த முடியும்? டே டு டே லைஃப்ல அது எப்படி ஒர்க் ஆகும்? சிம்பிள். வழக்கமா மழை வரும்னு நம்பி விவசாயம் பண்ணாம சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது, வறட்சியை தாங்குற மாற்று விதைகளை பயன்படுத்துறது. ஓஹோ, ப்ரோ ஆக்டிவா பண்றது. ஆமா. அப்புறம் லோக்கலா வெதர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி விவசாயிகளுக்கு முன்கூட்டியே அலர்ட் கொடுக்கறது. இப்படி ஒவ்வொரு கிராமத்தோட தேவைக்கேற்ப மாற்று வாழ்வாதாரத்தை உருவாக்குறது தான் இந்த CRV. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காசு யார் கொடுப்பா? ஏன்னா வளரும் நாடுகளுக்கு 284ல இருந்து 339 பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வருஷம் அடாப்டேஷன் ஃபினான்ஸ் தேவைப்படுதுன்னு சோர்சஸ் சொல்லுது. அதான் பெரிய சேலஞ்ச். நம்மளோட கிளைமேட் ஃபைனான்ஸ் டாக்ஸோனமியில அடாப்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு தெளிவான ஃப்ரேம் ஒர்க் இல்ல. உலக நாடுகள் கிட்ட இருந்து ஃபண்ட் வரணும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரணும். சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? எல்லாமே கடைசியா பஞ்சாயத்தி ராஜுக்கும் லோக்கல் ஆக்ஷனுக்கும் தான் வருதா? உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஊரை நாம தான் பாத்துக்கணுமா? எக்ஸாக்ட்லி. அதான் லோக்கலி லெட் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்றோம். டெல்லியிலயோ UNலயோ உட்காந்து பாலிசி போடுறதை விட லோக்கல் கம்யூனிட்டிஸ், பஞ்சாயத்துகள் அவங்க ஊருக்கு என்ன தேவையோ அதை முடிவு பண்ணணும். ஆமா, அவங்களுக்கு தான் லோக்கல் ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரியும். அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் சஸ்டெயின் ஆகும். சிஸ்டம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சர்வைவல்கான தீர்வு லோக்கலா தான் இருக்கணும். செம்ம. இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொபைல் கேமிங் ரூல்ஸ்ல பேமெண்ட்ஸை கட் பண்ணி ரெகுலேட் பண்றதுல ஆரம்பிச்சு சத்தமில்லாத வெடிகள் மூலமா சேஃப்டியை கொண்டு வருது. ஆமா. அப்புறம் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸோட டெய்லி சர்வைவல் போராட்டம். கரெக்ட். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கார்ப்பரேட் மெட்ரிக்ஸை வச்சு சம்பளம் நிர்ணயிக்கிற சிக்கல், ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணமா குளோபல் ஏவியேஷன் சந்திக்கிற பிரச்சனை, கடைசியா நம்ம ஊர்ல நடக்கிற கிளைமேட் அடாப்டேஷன் வரைக்கும் எல்லாமே எப்படி சர்வைவல் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளில இணையுதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் தனித்து இயங்குறதில்ல. ஒரு இடத்துல ஏற்படுற அழுத்தம் இன்னொரு இடத்துல ஒரு புது ரெகுலேஷனாகவோ அல்லது அடாப்டேஷனாகவோ மாறுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, கேமிங்கை கண்காணிக்க பேங்க்ஸை ஒரு கேட் கீப்பரா யூஸ் பண்றாங்க, கிளைமேட் சேஞ்சை சமாளிக்க லோக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. எஃபிஷியன்சி மற்றும் சேஃப்டி என்ற பேரில் நாளைக்கு நம்மோட ஒவ்வொரு சின்ன அசைவும், நாம எதை வாங்குறோம், எதை பார்க்கறோம்னு எல்லாமே ஒரு பெரிய சிஸ்டமால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் ஒரு உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா? ஒரு நல்ல கேள்விதான் இது. திங்க் அபவுட் இட். பை buddies. உங்களோட கருத்துக்களை யோசிங்க. Catch you on the next deep dive.